ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம தண்ணியை பற்றி பார்க்க போகிறோம். தண்ணியில் மிகப்பெரிய சக்தி இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எப்படி எப்படி பெனிஃபிட்ஸ் பெறலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய தண்ணியோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லுவேன். அதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் நிறைய அல்டிமேட்டான பெனிஃபிட்ஸை நீங்கள் பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச கனவுகள், நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்யணுன்னு ஆசைப்படுறோம். நம்மளோட கனவு இருக்குது, அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம். எதையாவது நம்ம உருவாக்கணும்னு ஆசைப்படுறோம், எதையாவது வந்து அடையணும்னு ஆசைப்படுறோம். தண்ணிக்கு வந்து அதில் மிகப்பெரிய பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குதுன்னா, நம்ம வந்து தண்ணியை குடிக்கிறப்ப அந்த தண்ணியில் வந்து நம்ம எதையாவது சொல்லி இதுமாரி என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த தண்ணி குடிக்கிறப்ப உண்மையாலுமே நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாகிடுது. அந்த உடம்பை வந்து அந்த தண்ணி வந்து ஆரோக்கியப்படுத்துது. அது எப்படி ஆரோக்கியப்படுத்துதுன்னா, தண்ணியில் வந்து உயிர் சத்து இருக்குது, தண்ணியில் வந்து உயிர் இருக்குது. நம்ம அந்த தண்ணிக்கிட்ட அதுக்கு வந்து ஒரு மெமரி இருக்குது. நம்ம தண்ணிக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறப்ப அது நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம எந்த விஷயத்தை சொன்னோமோ அந்த விஷயத்தை அது அப்படியே பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்கலாம், இதுக்கு என்ன ப்ரூஃப், தண்ணியில் எப்படி உயிர் இருக்குது, இதுக்கு நீங்கள் ப்ரூஃப் காட்டுங்கன்னா இதுக்கு ப்ரூஃபும் இருக்குது. நான் சொல்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் டாக்டர் இமோட்டுன்னு அவங்க பேர், தண்ணியில் வந்து மெமரி இருக்குது, தண்ணியில் வந்து உயிர் இருக்குதுன்னு அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து தண்ணியை கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் வந்து நன்றின்னு அந்த தண்ணிக்கு சொல்லிவிட்டு ஒரு மைக்ரோஸ்கோப் வழியாக அந்த தண்ணியை பார்க்குறப்ப அந்த தண்ணியோட வடிவம் வந்து அப்படியே அதோட ஷேப் வந்து அப்படியே மாறி அப்படியே ஒரு கிறிஸ்டல் ஷேப்புக்கு வந்துடுச்சு. அதே தண்ணிக்கிட்ட வந்து ஒரு திட்டி கோபமாக அந்த தண்ணியை திட்டிட்டு அந்த தண்ணியை பார்க்குறப்ப அந்த தண்ணியோட அந்த ஷேப் வந்து செதஞ்சிருச்சு. ஓகேவா? தண்ணிக்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே அது வந்து கேட்ச் பண்ணுது, அதை அப்சர்வ் பண்ணுதுன்னு அவங்க அந்த சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்கிற பேச்சில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் கூட பண்ணி பார்க்கலாம். இது வந்து ப்ரூஃப் ஆகிருக்குது. தண்ணியில் வந்து மெமரி இருக்குது, அதுக்கு வந்து ஒரு சக்தி இருக்குது, அதில் வந்து உயிர் இருக்குது, நம்ம சொல்கிறது அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். நம்மளோட இந்து மதத்தில், முஸ்லீம் மதத்தில், எல்லா மதத்துலேயும் தண்ணியை வந்து முதல்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட இந்துவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. அந்த தண்ணியில் நிறைய மந்திரம் படித்து நம்ம கோயில் மேலேருந்து தண்ணி ஊற்றுவாங்க. அந்த தண்ணியை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம மந்திரம் படிக்கிறப்ப அந்த மந்திரத்தின் சக்தி அந்த தண்ணியில் அப்சர்வ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுறப்ப அந்த சக்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. அதேமாரி நீங்கள் இஸ்லாமியன் மதத்தில் பார்த்தீங்கன்னா ஜம்ஜம்னு ஒரு தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறப்ப உடம்புல இருக்கிற நோய் எல்லாமே குணமாயிடுதுன்னு சொல்கிறாங்க. அது இப்பயும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிறிஸ்டியன் மதத்தை பார்த்தீங்கன்னா ஹோலி வாட்டர்னு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுமாரி நீங்கள் எந்த மதத்தை பார்த்தாலும் ஏதாவது ஒரு வந்து தண்ணியை வந்து முதல் இடத்துல வச்சு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா தண்ணிக்கு வந்து உயிர் இருக்குது, அதில் சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், தண்ணிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்னு எல்லாருமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது இப்போந்து இல்லை, இது அந்த காலத்துலேருந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த உலகத்தில் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு யாரும் இல்லை. இதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது இருக்கிறதால நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துன்னு இருக்குது. இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வெற்றி பெறலாம், எப்படி நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? நம்ம குளிக்கிறப்ப தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், தண்ணி குடிக்கிறப்ப நம்ம தண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம எப்படி நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், அதை நிச்சயமாக நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம குடிக்கணும்னா அந்த கிளாஸ் தண்ணியில் வந்து நீங்கள் எதையாவது சொல்லுங்கள், ஒரு உணர்வு அதில் போடுங்க. அதுக்கு ஒரு சக்தி, அதில் சக்தி ஏற்கனவே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அதுக்கிட்ட கேளுங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நான் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிங்க. அந்த நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் வந்து அந்த தண்ணியில் போய் சேருது. அந்த தண்ணி வந்து அந்த விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது அந்த ஷேப்புக்கு அது மாறிடும். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து தண்ணியில் வந்து பாலை ஊற்றுங்க, அப்படியே அது வெள்ளையாயிடும். அதுவே அந்த தண்ணியில் வந்து ஒரு ஜூஸை ஊற்றுங்க, அந்த ஜூஸ் கலருக்கு அந்த தண்ணி ஆகிடும். இப்போ தண்ணியில் நீங்கள் எதை ஊற்றுறீங்களோ அது அந்த வடிவத்துக்கு அது போயிடும். தண்ணிக்குன்னு ஒரு தண்ணி வடிவம்லாம் கிடையாது. நீங்கள் அதில் எது கலந்தாலும் அது தண்ணியாக இருக்காது, அது அந்த வடிவத்துக்கு. ஒரு பால் ஊற்றுனா அது வெள்ளையாயிடும், ஜூஸ் ஊற்றுனா அந்த ஜூஸ் கலருக்கு போயிடும். அதில் நீங்கள் என்ன மிக்ஸ் பண்ணுறீங்களோ அது அந்த கலருக்கு போயிடும். அதேமாரி இந்த மகத்தான தண்ணியோட பெனிஃபிட்ஸ் நம்ம எப்படி பெறலாம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறப்ப நம்மளோட உணர்வு அதில் செலுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு பணம் வேணும்னா
என்கிட்ட நிறைய காசு இருக்குது, என்னோடய தேவைக்கு எவ்வளோ காசு என்கிட்ட வேணுமோ அவ்வளோ காசு என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் உணர்வுகளை அதில் செலுத்தி நீங்கள் தண்ணி குடிக்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ காசு தேவையோ அந்த காசு உங்கள்கிட்ட வந்து சேருது. ஓகேவா? இப்போது ஒரு உறவு உங்களுக்கு, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணும். என்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, எனக்கு பிடிச்ச ரிலேஷன்ஷிப் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அந்த தண்ணி குடிக்கிறப்ப உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள்கிட்ட வந்து சேரும். இதுமாரி உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல ஆரோக்கியம் வேணும்னா நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் கேட்கலாம். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேட்டு அந்த மெமரியை தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் குடிக்கிறப்ப அந்த மெமரி அந்த தண்ணி வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணி அதில் நிறைய உயிர் இருக்குது. அந்த உயிரெலாம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? நீங்கள் அது உடம்புல நீங்கள் குடிக்கிறப்போ உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டாக இந்த தண்ணி நம்மளுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதுவே நீங்கள் குளிக்கிறப்போ கூட அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா? அந்த குளிக்கிற டைம்லேயும் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் யோசிச்சுன்னு இருங்க. தேவையில்லாதது யோசிக்க வேண்டாம். எப்பயுமே பாசிட்டிவாக யோசிங்க. தண்ணி கூட நீங்கள் இருக்கிறப்போ எப்பயுமே ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை வைங்க. பாசிட்டிவான எண்ணத்தை வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணியில் இருக்கிற உயிர் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்கள்கிட்ட நீங்கள் கொண்டு வந்துக்கிட்டு அதை அடைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறையா உங்கள் லைஃப்க்கு தேவையான ரொம்ப சூப்பர் வீடியோ நான் கொண்டு வந்துக்கினே இருப்பேன். எல்லா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.